துலாம். வணக்கம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் கோச்சார பலன்கள் மட்டும்தான். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக 2ஆம் இடம் நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். அல்லது யாருடைய பணமாவது உங்கள் கையில் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், அங்கே சூரியனும் அங்கே தான் இருக்கார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 4ஆம் இடத்துக்கு போவார், சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் போவார். அப்போ இந்த மாதம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்ன செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது சாதகமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் போட்டிருக்கீங்க, மெயில் எதிர்பார்த்துருக்கீங்க, சக்ஸஸ் ஆகும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால இந்த கிரக நிலைகளை நல்லபடியாக பயன்படுத்திங்க. முயற்சி 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 எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா வருஷம் ஆரம்பத்திலே பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் லைஃப்பில் என்னவாக நான் நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அது இல்லாமல் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான ஏம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஆக அது மட்டுமல்ல, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உங்களை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. எங்கேருந்து உங்களுக்கு இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்திருக்குன்னே தெரியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பை வச்சுக்கோங்க. அவங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களாலும் நற்பலன்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேலாகாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும். அது இல்லாமல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே சாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்னவாகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இந்த 2024 ஜனவரி மாதம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய 4ஆம் அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்துல ராகு கூட இருக்கார். 4 அப்படின்னாலே பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆக சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது சொத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்கணுன்னு இருக்கோ நீங்கள்லாம் கடன் வாங்கி அல்லது லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ஆம் இடம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே கடனில் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. அது மட்டுமே இல்லை, நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அது ஓரளவுக்கு மகசூலை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த லாபமும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் துலராசியில் பிறந்த உங்களுக்கு 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கிறதுனால, அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரம், ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வெற்றி ரொம்ப பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்கும். நீங்கள் எல்லா விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபைடு ஆகிறதுக்கான
விஷயங்கள், அதுக்கான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த சோர்ஸஸை நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அல்லது அப்டேட் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். 5ஆம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகி அது கண்டிப்பாக மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஆக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் எனி ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்கள், அதுலேயும் குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுக்கு கடன் வாங்கி வாங்காதீங்க. இருக்கிற மணியை வச்சே நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக மிக கவனம். எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி குரு 7ல் இருந்து கேதுவோடு இருக்கார். ஆனால் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அவரும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம் இடமாற்றம், வேலை நிமித்தமாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது உங்களுடைய ஜாப்லேயே நீங்கள் இன்னொரு சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆக வேலை உண்டு. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு நல்லதொரு ஜாப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கடன் வாங்கிறதா இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் நல்ல லாபம், பார்ட்னரும் நல்ல லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட் லைஃப் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலன்கள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. அதோட எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமே இல்லை, நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ அதில் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, அவருடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.